Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Example 2.3 in the video பார்க்கலாம். Check whether the following sequence are in AP or not. The sequence கொடுத்திருக்காங்க இல்லையா, சப்டிவிஷன்ல கொடுத்திருப்பாங்க, அது APல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லணும். AP அப்படின்னா என்னது அப்படின்னா டிஃபரன்ஸ், அந்த ரெண்டு டேர்முக்குரிய இந்த ரெண்டு டேர்ம் இருக்குன்னா இந்த ரெண்டு டேர்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது இந்த ரெண்டு டேர்முக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். அதாவது B வந்து ஈக்குவலா இருக்கும். B ஓட ஃபார்முலா என்னது அப்படின்னா T2 minus T1. அதை யூஸ் பண்ணி இப்ப கண்டுபிடிக்க வரோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, x plus 2, 2x plus 3, 3x plus 4. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம D கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கு நடுவுல டிஃபரன்ஸ், இது ரெண்டுக்கு நடுவுல டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு ரெண்டும் சேமா இருந்துச்சு, 1 2 ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏபில இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் D is equal to T2 minus T1. ஓகேயா, அதே மாதிரி T3 minus T2 அது வந்து எழுதியிருக்கோம். இது எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு எழுதியிருக்கோம். D is equal to T2 minus T1 which is equal to T3 minus T2 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் D1னா இந்த ரெண்டுக்கும் T2 minus T1 இருக்கு இல்லையா, அது வந்து D1 வச்சுக்கிறோம். ஸோ D1 is equal to 2x plus 3 minus x plus 2. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு வாங்க, 2x plus 3 minus x minus 2. இப்போ என்ன ஆகும், இந்த 2x minus x அப்படின்னா x, ரெண்டையும் மைனஸ் பண்றோம். ஸோ x 3 minus 2 அப்படின்னா 1. ஸோ x plus 1. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். அடுத்து D2, அதாவது இந்த T3 minus T2 பண்றதுதான் வந்து D2 ஓட வேல்யூ, அதான் D2. ஸோ D2 is equal to T3 ஓட வேல்யூ என்னது 3x plus 4 minus T2 ஓட வேல்யூ என்னது 2x plus 3. அது எழுதியிருக்கோம். இந்த மைனஸ் உள்ள கொண்டு வாங்க, 3x plus 4 minus 2x minus 3 வந்துடும். இப்போ 3x minus 2x அப்படின்னா x. ஸோ x 4 minus 3 அப்படின்னா 1. ஸோ x plus 1. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 and 2 எனக்கு ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. D1 is equal to D2 இருக்கு, அப்புறம் அது வந்து ஏபில தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரம் 1 and 2 they are equal, so therefore they are in AP அப்படின்னு சம் முடிச்சிடலாம். At second subdivision 2, 4, 8, 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது T1, T2, T3, T4 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கணும். T2 minus T1 T3 minus T2 அது வந்து சேமா இருக்கணும். எல்லா டேர்முக்கும் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏபில இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் T2 minus T1 கண்டுபிடிக்கலாம். அது வந்து D1 வச்சுக்கலாம் அந்த டிஃபரன்ஸ். So D1 is equal to T2 minus T1. T2 என்னது 4, T1 வந்து 2. So 4 minus 2. So D1 is equal to 2 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து D2 அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அந்த டிஃபரன்ஸ். So 8 minus 4, அதாவது T3 minus T2. So T3 minus T2 which is equal to 8 minus 4. இப்போ D2 வந்து 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா D1 வந்து not equal to D2 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ கண்டிப்பா அது வந்து ஏபில இருக்காது. So therefore D1 is not equal to D2, therefore it is not an AP. அடுத்து third subdivision பாருங்க, 3 root 2, 5 root 2, 7 root 2, 9 root 2 அப்படின்னு இருக்கு. இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான், இந்த D1, இது D2, T3, T4. இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் வந்து நம்ம D1 வச்சுக்கிடுவோம். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் D2, இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது D3. ஃபர்ஸ்ட் D1 கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ வந்து ஃபார்முலா என்னது, D ஓட ஃபார்முலா T2 minus T1. So D1 is equal to T2 minus T1, 5 root 2 minus 3 root 2 எழுதியிருக்கோம். இப்போ D1 is equal to 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா root 2 அப்படியே இருக்கும். 5 minus 3 வந்து 2. So 2 root 2 அப்படின்னு வந்துடும். D1 ஓட வேல்யூ என்னது 2 root 2. அடுத்து D2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். T3 minus T2, அதாவது 7 root 2 minus 5 root 2. அப்போ T3 minus T2 which is equal to 7 root 2 minus 5 root 2. இப்போ D2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 7 minus 5 2 root 2 அப்படின்னு இருக்கும். அடுத்து ரெண்டு சேமா இருக்கு. அடுத்ததையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். D3யும் செக் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து T4 minus T3. ஸோ D3 is equal to D4 minus T3. அப்போ வந்து 9 root 2 minus 7 root 2. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் என்ன ஆகும், 2 தான் ரிமைண்டர். ஸோ 2 root 2. D3 ஓட 2 root 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. D1, D2, D3 மூணையும் பாருங்க ஈக்குவலா இருக்கு. அப்ப D1, therefore D1 is equal to D2 is equal to D3. அப்ப வந்து AP ல இருக்குன்னு அர்த்தம். So therefore it is an AP. இதோட இந்த சம் முடிஞ்சு. Thank you.